அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் பொது பலன்கள். துலா ராசிக்கான பலன். ராசிநாதன் இந்த மாதம் 11ஆம் தேதி வரை 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வலுவுடன் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம். பொதுவாக ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலே அந்த மாதத்தில் மிக அற்புதமா தொடங்கக்கூடிய மாதமா இருக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்தில் நம்ம ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல கேதுவோட இணைஞ்சி இருக்கக்கூடிய மிக அற்புதமான மாதம். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பார்க்கிற 5ஆம் இடத்தில் ஆல்ரெடி கேது ராகு இருக்கிற அப்படின்னால் ராகு சுக்கிரன் இந்த காம்பினேஷனை நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் பார்வை மற்றும் இருப்புகளால் அந்த இடம் மிக அற்புதமான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல அற்புதம் என்ன நடக்கும்? கடன் நோய் எதிரிகள் இல்லாத அமைப்பா இருக்கும். ஒரு பணி புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்க இடத்துல மேலதிகாரி சிலருக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும். அண்டை வீட்டார் உங்களுக்கு சில அமைப்புகள்ல ஒரு வாய்க்கா தகராறு, ஒரு வரப்பு தகராறு, ஒரு வாசல் தகராறு, இந்த அமைப்புகள்லாம் அண்டை வீட்டாரோட இருந்தவர்கள் எல்லாமே அது சரியாகக்கூடிய மாதமா இருக்கும். இந்த ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் அமைப்புகளால கடன் பிரச்சனை மற்றும் மனைவி பிரச்சனைகளால சிலருக்கு சங்கடம் சந்திச்சுட்டு இருந்திருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாகக்கூடிய மாதமாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு இதனால் வரை இந்த மாதம் 17ஆம் தேதி வரை செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 9ஆம் அதிபதியோட இணைவுதான் பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய மாதமாக. பொதுவாக 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலுவானாலே மிக அற்புதமான அமைப்பா வரும். 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கக்கூடிய அமைப்பும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இணைஞ்சு செவ்வாயோட இணைஞ்சு நல்லா இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம். இந்த 2 அமைப்புகளால பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வலுப்பெறுத்து 5ஆம் இடமும் வலுப்பெற்று இருக்கிறதுனால பூர்வீகம் மற்றும் பாக்கியஸ்தானம் இந்த 2 ஸ்தானங்களும் வலுப்பெற்று இருக்கிறதுனால அனைத்து பாக்கியங்களும் பூர்வீக சம்பந்தப்பட்ட பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. நிறைய துலா ராசிக்காரர்கள் பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு நிறைய எனக்கு சரியான வரவு வரல, பங்கு வர்த்தகம் நஷ்டமாயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்கு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்தில் குரு உச்சமான அமைப்புடன் 10ஆம் இடத்தில் சூரியன் உச்ச குருவை இணைஞ்சு திக்பலத்துடன் அமர்வதால் தொழில் அமைப்புகள்ல அற்புதமா இருக்கக்கூடிய மாதம். தொழில் அமைப்புகள்ல எனக்கு வருமானம் சரியா வரல, கொடுத்த பாக்கி சரியா வரல, உறவுக்காரர்களை நிறைய கடன் வாங்கிட்டு போனாங்க, அந்த பாக்கி வசூல் ஆகுமா ஆகாதா, நான் எப்படி கேட்கக்கூடிய அமைப்பு, நான் எப்படி போய் உறவுக்காரா இருக்கா நான் எப்படி போய் கேட்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற தொழில இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்காமையே அந்த பாக்கி உங்களுக்கு வசூலாகக்கூடிய மாதமா இருக்கும்.
அதாவது உங்களின் உங்களோட வயது மூத்தவராக இருப்பாங்க, ஒரு உயர் அதிகாரியா இருப்பாரு, உங்களுக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணவரா இருப்பாரு. இது உங்களால கேட்க முடியாம இருந்திருக்கும். அப்ப நீங்க கேட்காம அந்த பாக்கி வசூல் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுவாரு? தொழில்ல மிக பெரிய முதலீடு செய்வதற்கு உண்டான ஆட்கள் அறிமுகமாவாங்க. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு அதனால் புதிய கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடு செய்வதற்காகவும் நான் உங்களுடைய தொழில நான் முதலீடு பண்றேன், உங்களுடைய தொழில நானும் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்வதற்கு புதிய முதலீட்டாளர்கள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. சரி, நாங்க வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம், நான் தொழிலே பண்ணல, எனக்கு மாற்றம் இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். அதாவது இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார வரவு மிக அற்புதமா இருக்கும். அதை நீங்க சேகரிச்சு வச்சீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு தேவையான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்கும். பொதுவா 10ஆம் இடத்துல குரு உச்சமாயி சூரியன் திக்பலத்துடன் இருப்பதால் சூரியன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலேயே ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார அமைப்புகள் மிக அற்புதமா இருக்கும். வரவுகள் மிக திருப்திகரமா இருக்கும். உங்களுக்கு தேவையான அமைப்புகள், ஆடை ஆபரணங்கள், மனைவிக்கு தேவையான அமைப்புகள், வீட்டுக்கு தேவையான அமைப்புகள், புதிதாக வண்டி வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அனைத்தும் கைகூடும் மாதமா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான பொற்காலமான மாதம். அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றி தரக்கூடிய மாதமா அமையும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை எதிரிக்குள்ள இருந்ததெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு ஒரு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனை நிவர்த்தியாகி உங்களுக்கு சரியாகக்கூடிய மாதமா இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு ஒரு மாதவிடை தள்ளி போய் கொண்டிருக்கிற பெண்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு மட்டும் இந்த அமைப்புகள் இருந்தவர்களுக்கு அது சரியாகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் இணைஞ்சிருக்கிறதுனா நீங்க முருக வழிபாடு செய்வது மிக சிறந்தது. மற்றும் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி என்று உங்கள் வீட்டில் அறிக்கும் சிவ ஆலயங்களிலோ மற்றும் திருவண்ணாமலை போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கிரிவலம் வருவது மணல் நலம் மற்றும் உடல் நலம் அனைத்தையும் புத்துணர்ச்சி பெற்று வெற்றிகளை உங்களுக்கு உரிதாக்கி கொள்ளும் மாதமாகவும் அமையும் ஆடி மாதம் துளாராசிகர்களுக்கு. மற்றும் இந்த மாதத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 21 ஆடி மாதம், 21, 22, 23 இந்த 3 நாட்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம். இந்த 3 நாட்களில் போக்குவரத்து மற்றும் ஆவண அமைப்புகள் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய